நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணனை தலையில தூக்கிண்டு வசுதேவர் யமுனையை கடந்து போகிறச்சே அஷ்டமி மாறி நவமி வந்தது. அந்த நவமியில தான் அவ பிறந்திருக்கா. பெண் குழந்தை யசோதைக்கு பிறந்தது நவமி திதி. அதனால கண்ணனுக்கு தங்க தான் நவமியில பிறந்திருக்கிற யோகமாயா. இன்னைக்கு அந்த யோகமாயாவை விஷ்ணு துர்கான்னு திருக்கோவலூரில் சேவித்துக் கொள்ளலாம். திருக்கோவலூர் கிருஷ்ணக்ஷேத்திரம். நடுநாட்டு திருப்பதிகள் 2, ஒன்னு திருக்கோவலூர், ஒன்னு பெருமாளுடைய பெரிய ஹயகிரீவ பெருமாள் எழுந்துள்ளிருக்காரு, தேவநாத பெருமாள் எழுந்துள்ளிருக்காரு. திருவேகேந்திரபுரம், திருக்கோவலூர், இந்த 2 நடுநாட்டு திருப்பதிகள். அதுல திருக்கோவலூர் கிருஷ்ணக்ஷேத்திரம் திருவிக்கிரம பெருமாள் ஆயன் எழுந்துள்ளிருக்கார். சந்நிதி முதல் பிரதட்சணம் உள்சுற்று பிராகாரம் வரும்போது கற்புடைய மடக்கன்னி காவல் பூண்டான்னு திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சேன்னு சாதிக்கிறார். கற்புடைய மடக்கன்னி தான் யோகமாயா. யோகமாயா அந்த புறத்துல பிறந்தா. இவ கொண்டு போய் குழந்தைய அங்க விட்டார். அந்த குழந்தைய தூக்கி திரும்பி வந்தார். இது பெண் குழந்தையாச்சேன்னு கம்சனுக்கு புரியவே இல்லை. எப்படி தேவர்கள்லாம் என்ன கொல்றதுக்கு கடைசியில 8வது கர்மமா பெண் குழந்தைய அமைச்சு வச்சிருக்கா, அவர்களுக்கே ஒன்னும் புரியல போல இருக்கு, என்ன பண்றதுன்னு அப்படின்னு நினைச்சுட்டான். பெண்ணை கொல்ல போக ஆகாசத்துல பறந்து போய் உடனே என்னதுக்கு கொல்ல போறேன், உன்னை கொல்ல வேண்டிய அவங்க சௌக்கியமா வளர்ந்துட்டு இருக்கான், வேணும்னா தைரியம் இருந்தா அங்க போய் கண்டுபிடிக்கணும். அவ தாவி போனாள். என்ன சரித்திரம். பிராவர்காலேச்ச நபசி கிருஷ்ணாஷ்டபியாகம் நிஷி உற்பத்ஸ்யாமி நவம்யாம் து பிரசூதிம் துவம் அவாப்ஸ்யசி. நான் அஷ்டமியில பிறப்பேன், நீ நவமியில பிறப்பாய், எனக்கு நீ தங்கையார் பேன்னு. ஆடி மாசம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் நான் பிறப்பேன், அடுத்த திதியில் நீ பிறப்பாய்னு கண்ணன் ஆணையிடுகிறார். ஏத்வாம் ஆர்யேதி துர்கேதி வேத கர்ப்ப அம்பிகேதி ச பத்ரேதி பத்ரகாளீதி க்ஷேமதா பாக்யதேதி ச. இப்படி தேவகிக்கு அனுகிரகம் பண்ணார். தேவகி கர்ப்பம் தரித்தாள். தேவர்களெல்லாம் திருப்திப்படும்படிக்கு தேவதைகள்லாம் கர்ப்பத்தை பார்த்து இப்ப ஸ்தோத்திரம் பண்றா. பிரகிருதிஸ்துவம் பராசூக்ஷ்மா பிரம்ம கர்ப்பாபவத் புரா ததோ வாணி ஜகத் தாது வேத கர்ப்பாசி சோபனே சிருஷ்டஸ்தம் ரூப கர்ப்பாசி சிருஷ்டிபூதா சனாதனே. லோகத்தையே தன் கர்ப்பத்தில் வைப்பவன் திருமால். அந்த திருமாலை உன் கர்ப்பத்தில் வைத்திருக்கிறாயே தேவகி, உனக்கு எவ்வளவு பாக்கியம் பார். ஜோத்ஸ்னா வாசர கர்ப்பாத்வம் ஞான கர்ப்பாசி சன்னதி. வெளிச்சம் பகல் பொழுத நீதான் தரித்திருக்கிறாய், ஞானத்தையே நீதான் தரித்திருக்கிறாய், ஆனந்தத்தையே நீதான் உன் கர்ப்பத்தில் தரிக்கிறாய். நயகர்ப்பா பரா நீலிகி லஜ்ஜாத்வம் பிரஸ்ரயோத்வஹ காமகர்ப்பா தவேச்சாத்வம் துஷ்டி தோஷ கர்ப்பிணி மேதாஜபோத கர்ப்பாசி தைரிய கர்ப்போத்பவா திருதிஹி. பூதம் பிரேதம் பிசாச்சம் அனைத்தையும் தன் பார்வையாலே அழிக்கக்கூடியவன் கண்ணனம் பெருமான். அவனை உன் கர்ப்பமாக தரித்திருக்கிறாய். நாங்களெல்லாம் பிரார்த்தித்து பெறது இருக்கட்டும், கண்ணனே உன் கர்ப்பத்தில் இருக்கணும்னு வேண்டிட்டு இருப்போம். நாங்க வேண்டி கண்ணன் பிறக்கிறது இருக்கட்டும். மகானொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் 12 திங்கள் மணிவயிறு வாய்த்தாள். அவள் கர்ப்பத்துல கண்ணன் இருப்பதே ஆச்சரியம். இனி கிருஷ்ண அவதாரத்தை 5வது அம்சம் 3வது அத்தியாயத்துல சாதிக்க போறார். துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா வித்யா சுதாத்வம் ஜோதிரம்பரே துவம் சர்வலோக ரக்ஷார்த்தம் அவதீர்ணா மஹீதலே பிரசீத தேவி சர்வஸ்ய ஜகதஷம் ஜகதஷம் சுபே குரு பிரீத்யாதம் தாரயே நாசம் தாரயே சானம் திருதம் ஏனாகிலம் ஜகத் ததோகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. அந்த தேவகி தேவி ஆவணி மாசம் வந்தது. சந்திரன் மெதுவாக பிரகாசித்தான். நதிகளெல்லாம் சலசலத்து வேகமில்லாமல் ஓடின. புஷ்பங்களெல்லாம் மதுதாரகள் பிரவகித்தன. ஆகாசத்தில் அரம்பையர் ஊர்வசி மேனகை ஆடல் பாடல்கள் மறந்து நின்றனர். தேவர்களெல்லாம் பூமாரி பொழிய காத்திருந்தனர். காற்று மந்தமாத்துவமாக மெதுவே வீசித்து எல்லா தேவதைகளும் காத்திருக்க ததோகில ஜகத் பத்மபோத போதாய அச்சுத பானுனா அச்சுத பானுவான பெருமான் ஆவணி மாசம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்திலே வந்து பிறந்தான். அகில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா. இந்த ஜகத்தே மனுஷர்களே ஒரு பத்மமாக இருந்தால் அந்த தாமரை ஞான தாமரை மலர்வதற்காக சிறந்த சூரியனை போலே அச்சுதன் தோன்றினார். தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகியினுடைய வயிற்றில் எப்படி பூர்வசந்தியா ஒரு சந்திரன் உதிப்பனோ அதை போல கண்ணன் தோற்றினான். அர்த்தராத்திரே அகிலாதாரே ஜாயமானே ஜனார்தனே புல்லேந்திரீவ பத்ராபம் சதுர்பாகும் உதீக்ஷதம் ஸ்ரீவத்சவக்ஷசம் ஜாத்தம் துஷ்டாவ் ஆனகதுந்துபி. வசுதேவருக்கு ஆனகதுந்துபின்னு ஒரு பேர். ஏன்னா வசுதேவர் பிறக்கச்சே துந்துபி முழங்கித்தான், ஆனால் அவருக்கு ஆனகதுந்துபின்னு பேர். அவரும் தேவகிமா 2 பேரும் கண்ணனை கண்டார்கள். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத
4 தோள்களோட கிரீட மகுட சூடாவதம்ச முதலான ஆபரணங்களை எல்லாம் தரித்து கொண்டு நாமும் இந்த லோகத்தில் ஒரு தாய் தந்தையரோட பிறந்தோமே என்கிற ஆனந்தத்தோட தன் முத்து பல்வரிசை தெரிய கண்ணன் சிரித்து கொண்டே சேனிச்சிருக்கார். அர்த்தராத்திரே அகிலாதாரே ஜாயமானே ஜனார்தனே ஸ்ரீவத்சவக்ஷசம் ஜாதம் விஜ்ஞாபயாமாச ததா கம்சாத் பீதா த்விஜோத்தம. பிறந்தானே தவிர சோபனம் சொல்ல வழியில்லை. கண்ணன் பிறந்தான்னு 4 பேரிடத்துல இவா போய் கல்கண்டு கொடுத்து சக்கரை கொடுத்து சொல்லிக்க முடியுமான்னார். சொன்னா கம்சனுடைய காதுக்குன்னா செய்தி எட்டும். 6 வாய திறக்கலே. ஏற்கனவே கைகால்கள் சங்கிலி போட்டு பிணைக்கப்பட்டிருக்கு, சிறை கதவு அடைக்கப்பட்டிருக்கு. கண்ணன் பிறந்த மாத்திரத்தில் கதவு திறந்தது. பிறந்த மாத்திரத்தில் சங்கிலிகள் அத்தனும் அருந்து விழுந்தன. அதே கைகூப்பி கொண்டு வசுதேவரும் தேவகியும் சேவிக்கிறார், பிரார்த்திக்கிறார்கள். இத போல தேவர் இருந்தா எல்லாருக்கும் செய்தி போயிடும். மறுபடியும் பழைய படிக்கு ஒரு முக்த சிசுவாக ஒன்றுமறியாத மனித குழந்தையாக கிட என்று சொன்னவுடனே அப்படியே தன்னை மாத்தின பகவான். நான் 6 எதுக்கு பிறந்திருக்கேன்னு மட்டும் சொல்றேன். தேவகி, நீ இப்ப 3வது பிறவி. இதற்கு முன்னால் கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமனனாக பிறந்தேன். உனக்கும் வசுதேவருக்கும் கண்ணனாக பிறந்தேன். முதலில் பிருஷ்ணிக்கும் சுதபாவுக்கும் கர்ப்பமாக அவதரித்தேன். நீங்க 2 பேரும் என்ன குறித்து தபஸ் பண்ணி 3 தடவை பெறணும்னு கேட்டீர்கள். அதுக்கு இதோ 3வது தடவை பிறந்துட்டேன். இதுதான் என் ஜன்மத்தினுடைய ரகசியம். இதை இப்பவே நீங்க மறந்துபடுவீர்கள். அதையும் சொல்லிட்டார் பெருமாள். இதுதான் என் ஜன்ம ரகசியம்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வர வேண்டிதான். நடந்தது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்ய ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம்பர அத்தேவதேவ கம்சோயம் குருதே மமகாதனம் அவதீர்ண இதிஜ்ஞாத்வா துவாமிஸ்பன் மந்திரே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கியலானாகி ஒருத்தி மகனாய் பிறந்தார். ஆனா அன்னைக்கு ராத்திரியே மற்றொருத்தி மகனாக ஒளித்து வளர போனார். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி வண்ணன் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள். இவளை பெற்ற தேவகி என்ன நோன்பு நோத்திருப்பாள். எவ்வளவு நோன்பு நோத்து விரதம் இருந்திருந்தா கண்ணனை பெற்றிருப்பாள். ஆனா அவ வருத்தம் பெற்றதோட சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருத்தி மகனாய் பிறந்தான். அத்தத்தின் 10ஆம் நாள் வந்து தோன்னி அச்சுதன்னு பாசம். ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து 10வது நாள். அத்தத்தின் 10ஆம் நாள் ரோஹிணி. எண்ணி பாருங்க. ஹஸ்தத்திலேருந்து 10ன்னு பெரியாழ்வார் சொல்றாரு. ஏன் ரோஹிணின்னு பாடக்கூடாதா? ஹஸ்தத்திலேருந்து 10ன்னா மறைச்சு பாடுறாராம். ரோஹிணின்னு சொல்லிட்டா ரோஹிணியில பிறந்த குழந்தையா தேடுன்னு ஆள் அமைச்சிருக்கான் கம்சன். அப்ப பார்த்து இவர் சரியா ரோஹிணின்னா உடனே பிடிச்சுன்னு போடுவோம் இல்லையோ. ஹஸ்தத்தின் 10ஆம் நாள்னு சொல்லுவோம். ஹஸ்தம் சித்திரை சுவாதியா? இல்லை ஹஸ்தத்தை விட்டுட்டு சித்திரை சுவாதின்னு எண்ணணுமா? இல்லை ஹஸ்தத்துக்கு கீழே 10 எண்ணணுமா? 10ன்னா ஜோசியக்காரா எப்படி வேணா எண்ணுவா. விட்டுட்டு எண்ணுவா, பின்னாடி எண்ணுவா, முன்னாடி எண்ணுவா, 3 எண்ணுவா. அதனால ஹஸ்தத்தின் 10ஆம் நாள்னு பாடி வைப்போம். அதுக்குள்ள கம்சன் எண்ணி ரோகிணின்னு தெரிஞ்சுன்னு வர்றதுக்குள்ள கண்ணனுக்கு வயசாயிடும், தப்பிச்சுவோம். அப்படிங்கிறதுக்காக அத்தத்தின் 10ஆம் நாள் பாடினார்னா இது பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். கண்ணனிடத்துல மற்ற பேருக்கு பரிவு இருக்கலாம். ஆனா பெரியாழ்வார் தான் யசோத பாவனையில் பொங்கும் பரிவு. அதே சாதித்தார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர. நீ பிறந்தாய், பிறவாதவன் பிறந்தாய். பிறப்பிலி பெருமான் அஜாயமானகான்னு சாஸ்திரம் சொல்றது. பகுதா விஜாயத்தே. பிறப்பே இல்லாத பெருமான் பலபடிகளிலும் பிறக்கிறான். பிறப்பில் பல்பிறவி பெருமான் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாதுன்னு ஆண்டாள் பாசுரம். பெற்ற மேய்த்து உண்ணும் குலம். மாடு கண்ணுகளை மேய்க்க தெரியும், அது கொடுத்த பால் தேயில சாப்பிட தெரியும். இந்த குலத்துல எங்களை தேடிட்டு நீ என்னோ வந்து பிறந்தாய். நாங்க ஒன்ன தேடுறது இருக்கட்டும், நீ என்ன எங்களை தேடின்னு வந்து பிறந்திருக்கே. அதனால பிறந்ததே ஆச்சரியம். பிறந்தவன் அன்று ராத்திரி புறப்பட்டு போனதே ஆச்சரியம். அவ்வளவு இருட்டா இருந்திருக்குமே, இருட்டுல கண்ணன் எப்படி சேவித்தார்? குழந்தையான வெளுப்பா இருந்தா தேவலை. அது அதை விட கருப்பு. வெறும் கருப்பு இல்ல, அட்ட கருப்பு. அவ்வளவு கருப்பா இருக்கிற குழந்தை இருட்டுல எப்படி பார்த்தாருன்னா, நமக்கு ஒரு தாய் தந்தையார் கிடைச்சதேன்னு பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தமா. இது வரைக்கும் நாம மொத்த பேருக்கு காரணமா இருந்திருக்கோம், நமக்கு காரணம் யாரும் இல்லை. ஆனா நமக்கு ஒரு காரணம். வசுரேதாக வசுப்பிரதா வசுப்பிரதா வாசுதேவகான்னு திருநாமல்யோ. வசுப்பிரதான்னு செல்வத்தை கொடுத்தார். மற்ற பேருக்கு தன்னை செல்வமா கொடுத்தது ஒண்ணும், தன்னை வசுதேவருக்கு செல்வமா கொடுத்தாராம். நமக்கு ஒரு அப்பா அம்மா கிடைச்சாலேன்னு ரொம்ப திருப்தி. பூமியை தொட்டுட்டோமே, என்ன புது விஷயம் கிடைச்சுன்னா குழந்தை எல்லாம் சிரிக்கும் பாருங்க. அதனால சிரிச்சாராம். தேசிகன் விஜச்சந்திர சந்திரிகான்னு யாதவா புதயத்தில் சாதிக்கிறார். அது 32 பல்வரிசம் முத்தாட்டம் பிரகாசித்துதான். அந்த வெளிச்சத்துலதான் வசுதேவர் சேவிச்சாருங்கிறார். வேற எங்க வெளிச்சமே கிடையாது. அந்த பல்வரிசனுடைய வெளிச்சத்தோடய வசுதேவர் சேவித்தார், பிரார்த்திக்கிறார். உபசம்ஹர சர்வாத்மன்னு ரூபமேதது அலௌகிகம்.
இந்த அலௌகிக திவ்ய ரூபத்தை இப்போதே மறைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நிமிஷம் மறைச்சு விட்டான். பராசர பட்டரும் அவருடைய சிஷ்யரும் பேசிட்டு இருக்கா. ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு இருக்கே, மகன்னு ஆற சொல்லணும். ரொம்ப தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கணும், அப்பதானே மகன். இவர் என்னைக்கு சாமி கேட்டிருக்காரு? கண்ணன் என்னமோ மகன் மகன்றாரு, ராமன் தான் மகன். இது ராம விரும்பிகளுடைய ஆக்ஷேபம். அவ நிறைய ராம பக்தர்கள் இருப்பா, இன்னும் நிறைய கிருஷ்ண பக்தாள் இருப்பா. ஒருத்தருக்கு ஒரு ஆரோக்கிய போட்டி இருந்துட்டே இருக்கும். ராமன் முதலா கண்ணன் முதலா அப்படி பேசிட்டே இருக்கும் இல்லையோ. அதுல ராமன் பட்சத்தவா சொல்றா, எங்க ராமன் எவ்வளவு விட்டு கொடுத்து காட்டுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். அப்ப அவர் தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கிருஷ்ண பக்தர்கள் பதில்ல சொன்னார், எத்தனை வருஷத்துக்கு எத்தனை வயசுக்கு ராமன் அப்பா சொல்லபடி கேட்டார்? 25 வயசுக்கு. அப்ப ஒரு 12 வயசுக்கு கல்யாணம் ஆச்சு. 12 வயசு அப்புறம் நாட்டுல இருந்தார். 25 வயசாச்சு, சொன்னபடி கேட்டார். இப்ப கண்ணன் எப்ப அப்பா சொன்னபடி கேட்டிருக்கார்? பிறந்த அன்னைக்கே. இப்ப பிறந்த அன்னைக்கே இந்த உருவத்தை மறைச்சுக்கோன்னு சொன்னா 4 தோளை 2 தோளாக்கினுட்டாரு. அப்ப பிறந்த அன்னைக்கு அப்பா சொன்ன கேட்ட கண்ணன வசத்தின்னு சொல்லிவிடா. 25 வருஷத்துக்கு அப்பா சொன்ன வைக்கிற கேட்டா சொல்லிவிடா. இப்போ அதெல்லாம் வயசான ராமன் பண்ணதுன்னா, இது சின்ன குழந்தை பிறந்த உடனே கேட்டாரோ இல்லையோ. அதனால இவரைத்தான் மகன் சொல்ல வேண்டும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிருத்தி மகனாய் ஒளித்து வளர உபசம்ஹர சர்வாத்மன் ரூபமேதது சதுர்புஜம் ஸ்துதோகம் யத்வயா பூர்வம் புத்திரார்த்தின்யா ததத்யதே சஃபலம் தேவி சஞ்சாதம் ஜாதோகம் யத்தவோதராது யுக்தித்வா பகவான் ஸ்தூஷ்ணீம் பபுவ முனிசத்தம. இப்படி தன் சரித்திரத்தை சொல்லிட்டு பெருமான் மேற்கொண்டு பேசாம பழையபடிக்கு கிடந்துட்டார். அப்புறம் வசுதேவர் பெரும் கூடை எடுத்து கண்ணன் எடுத்து தலையில வச்சிருந்தார். கச்சதாம் வருஷதாம் ஜலதானாஞ்ச தோயம் அத்யுல்பணம் நிஷி சம்பிருத்தியானுயோ சேஷா பணைரானகதுந்துபிம் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜதாகுலாம் வசுதேவோ வஹன் விஷ்ணும் ஜானு மாத்ராவகம் யயோ. வசுதேவர் கண்ணன் சொன்னபடிக்கு தலையில கண்ணனை எழுந்துருள பண்ணிட்டு யமுனை ஆற்றில் இறங்குகிறார். இறங்கினவர் யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம். யமுனைங்கிறது பெரும் கம்பீரமான நதி. திமிங்கிலங்கள் முதலகள் அது இது எல்லாம் ஓடுற நதி. அது மெதுமெதுவே உயர்ந்தது, இடுப்புக்கு வந்தது, தோளுக்கு வந்தது, கழுத்து தலை மூழ்கிட போறது. அந்த சமயம் கண்ணனை கூடையில வச்சிருந்தாரோ இல்லையோ, அந்த கூடைக்கு வெளியில திருவடி நீட்டின்னு இருந்துதான். யமுனை வசந்துட்டே போனவர் இவருடைய தோல் வரைக்கும் வரைச்சு அந்த திருவடியை தொட்டாலாம். திருவடியை தொட்டவொடனே கிடுகிடுகிடுன்னு கீழே வந்து இவர் வசுதேவருடைய முழந்தாள் அளவுக்கு யமுனை வற்றியே போச்சு. இதை தேசிகன் விசாரிச்சிருந்தார். ஏன் இது இவ்வளவு தூரம் பயப்படுத்தி தலை வரைக்கும் போயிட்டு கீழே போனோம்னா, முதல்ல இருந்தே முழங்கால் அளவுக்கு வற்றக்கூடாதான்னா? அவளுக்கு தான் கண்ணன் திருவடியை தொடணுங்கிற ஆசை இருக்காதா? கீழே இருந்தா அதை போய் தொட முடியுமா? தலை வரைக்கும் ஏறினா தானே திருவடியை தொட முடியும். 2வது அர்த்தம், அவர் திருவடி பட்டா அகங்காரம் குறைஞ்சி போயிடும்னு அர்த்தம். இவ அகங்காரத்தோட வளர்ந்தாலும் இல்லையோ, கண்ணனுடைய திருவடி பட்டது குறைஞ்சி போச்சு. குறைஞ்சு போனவுடனே வசுதேவ வஹன் கிருஷ்ணம் ஜானு மாத்ராவாய கம்சஸ்ய கரதானாய தத்ரைவாப்யகதாம் ஸ்தடே நந்தாதீன் கோபவருத்தாம் ச யமுனாயா ததர்ஷசஹ நீலோத்பலதலஸ்யாமம் ததோத்யர்த்தம் முதம் ஜயோ ததோ பாலத்வனிம் சுத்வா ரக்ஷிண சஹசோத்थिताः கம்சாயா வேதயாமாசு தேவகி பிரசவம் த்விஜ சிக்ஷேபஜ சிலாபிருஷ்டே சாக்ஷிப்தா வியதி ஸ்பிதா. இங்கிருந்து கொண்டு போய் குழந்தை அங்க விட்டார். பெண் குழந்தை தலையில தூக்கிண்டார். திரும்ப வந்துட்டார். யமுனையை கடந்து போனவர் திரும்ப கடந்து வந்து உள்ள வந்தவுடனே மொத்த கதவும் சாத்தி கொடுத்து எல்லா பெண்களும் எழுந்து விட்டார்கள். சிறை காவலாளிகள்லாம் எழுந்து விட்டார். இவருக்கும் கைகால போட்டிருந்த சங்கிலிலாம் மூடி கொடுத்து பெண் குழந்தை ஹோன்னு அழுதுது. திருப்பி கொண்டு விட்டுட்டாரோ இல்லையோ, அந்த பெண் குழந்தையினுடைய அழுக கேட்டு கம்சன் ஓடி வந்தான். ஏன்னா 8வது கர்ப்பம் பிறந்து கொடுத்தா. எடுத்து மோத பார்த்தவனுக்கு உண்மை தூங்கியது. யோகமாயா ஆகாசத்தில் பறந்து என்ன கொள்வதில் அர்த்தமில்லை, அங்கு வளர்ந்து வருகிறான். ததேதத் சம்பிரதாயார்ஷு கிரியதாம் ஹிதமாத்மனா இத்யுக்த்வா பிரயயௌ தேவி திவ்யஸ்ர கந்தபூஷணா பஷ்யதோ போஜராஜஸ்ய ஸ்துதா சித்தேன் விஹாயசா. கம்சன் அனைத்து அசுரர்களையும் கூப்பிட்டான். கண்ணன் ரொம்ப ஜாகிரதை அக்கறைக்கு போயிட்டார். இனிமே வளர ஆரம்பிக்கிறார். மதுரா பட்டணத்தில் கிருஷ்ணாவதாரம் கொண்டாடப்படவே இல்லை. சேர்த்து வச்சு பெரியாழ்வார் திருக்கோட்டியூர்ல கொண்டாடிட்டார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. கண்ணனுடைய முற்றம் கலந்து போய் எல்லாரும் பீச்சாங்குழல் உற்சவம் பண்றாளாம். மதுரைக்காரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அழகா ராத்திரி இறங்குறாள் இல்லையோ, அன்னைக்கு பீச்சாங்குழல் உற்சவம் நடக்கும். ஹோலி பண்டிகை வடக்க நடக்கிறதே அதை போல மதுரையில நீ கையில இந்த மாதிரி ஒரு ஊதுகுழல் வச்சுன்னுட்டு அதுல மஞ்சள் ஜலம், சகப்பு ஜலம், எண்ணெய், பொடி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அடிச்சு ஒத்தர் பேர்ல ஒத்தர் அடிச்சுப்பா. பலாச்சோலை அடிச்சுப்பா, தயிர் அடிச்சுப்பா, மாம்பழ சோலை அடிச்சுப்பா. நல்லா சித்திரை மாசம் நல்லா கிடைக்கும் இல்லையோ, அதனால அதெல்லாத்தையும் ஒண்ணுக்கு வாரி அடிச்சுப்பா. பெருமாள் பேர்லையும் அடிப்பா. இது இத்தனை வாங்கின்றா அந்த வைகை யாத்திரை அழகர் இறங்கவே இறங்குவார்.
இந்த உற்சவம் நடந்துதான் மதுரையில கண்ணன் பிறந்த அன்னைக்கு. மதுரையிலையா? மதுரையில நடக்காது, கோகுலத்துல தான் நடந்திருக்கணும். ஆழ்வார் சேர்த்து பார்த்தா அந்த ஊர்ல எங்களுக்கு தெரியாதுன்னா, நாங்க எங்கேயோ தெற்கு கோடியில இருக்கோம். எங்க ஊரு பக்கத்துல இருக்கிறது திருக்கோட்டியூர். நரகநாசன் மாதவ பெருமாள் சௌமிய நாராயண பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். அதுக்கு கோஷ்டிபுரம்னு பேர். கோஷ்டிபுரம்னா தேவர்கள் கோஷ்டியா சேர்ந்து கம்சனை ஒழிக்கிறதுக்கு வழி என்னன்னு பேசினாலாம். அது பேசவே தானே கண்ணன் பிறந்தார். அப்ப அங்கேயே பிறந்தார்னு வச்சுட வேண்டிதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முச்சங் கலந்தளராயிற்றே. யசோத குழந்தைய தொட்டுல சேர்த்துட்டா எல்லாரும் ஊர்க்காரெல்லாம் நாங்க பார்க்கணுங்கிறா. 5 லட்சம் பேர் கோகுலத்துல இருக்கா. குழந்தையானா ஒரு குழந்தை, ஒரு நாளைக்குள்ள மொத்த பேரும் பார்க்கணுங்கிறா. அவ தொட்டில் போடுவளா, தாலாட்டு விழா, புண்ணியாவச்சனம் பண்ணுவிழா, நாமகரணம் பண்ணுவிழா, வர்றவாளுக்கெல்லாம் குழந்தைய காட்டிகிட்டே இருப்படா. யசோதை பார்த்தா பெரிய பட்டியல் அடிச்சு ஒட்டினான். முதல் 6 நிமிஷம் இந்த பெண், 2வது 6 நிமிஷம் இந்த பெண், 3வது 6 நிமிஷம் வரிசையில வரணும். எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படியே வரணும். தொட்டில பார்த்துட்டு போகணும்னா கிடுகிடுன்னு எல்லாரும் வர. ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் என்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆர்ப்பாடியே ஓடுவார். ரொம்ப வேகமா எங்க இருக்கார் நந்தகோபாலன் திருமாளி, எங்க கண்ணன் இங்க பிறந்திருக்காரமா, எங்க தொட்டில போட்டிருக்கா அப்படின்னு கேட்டு விழுவார். இவ ஏற்கனவே எண்ணெய் சுண்ணம் அடிச்சு கீழ் முழுக்க வழுவிழுப்பா இருக்கா. காலை வச்சு வைத்து தடால் தடால் விழலாம். விழுவார். விழுந்தது ஒன்னும் படாத மாதிரி சத்தம் படாம எழுந்தாலிப்பார். ஏன்னா விழுந்துட்டான்னு சொன்னா வெளியில போட்டாள்னா விழவே இல்லைன்னு சொல்லணும். ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். இங்க ஏதோ தொட்டில கஷ்டனை சேர்த்திருக்கானமே எங்கே அப்படின்னு கேட்டு வந்து தொட்டிலுக்கு வந்துட்டா. நாம திருவேங்கடமுடையான் சீனிவாசனை சேவிக்க போயிட்டே இருப்போம். வரிசையில போறோம். வரிசையில போயிட்டு சேவிச்சுட்டு திரும்பி வர வரைக்கும் படிக்கட்டு ஏற வரைக்கும் அவரையே கண்ணில் வச்சுன்னு வருந்துட்டே இருப்போம் இல்லையோ. அப்ப நான் இன்னும் சேவிக்கல தான் அங்கேயே இருக்க முடியும். சேவிச்சேன்னு சொன்னா ஜரகண்டின்னு அனுப்பிச்சு விட்டுருவா. அதனால இங்க சேவை இருக்குனால இங்கதான் இருக்காரு அவர். ஆனா அவர் அங்கேயே வச்சுன்னு எங்கேங்கிறாளோ இல்லையோ. அதை போல தொட்டில குழந்தை கிடக்கிறது பார்த்துட்டே இருக்கா ஒரு பெண்ணு. இங்க கிட்டன எங்கேயோ தொட்டில விட்டுருக்காளாமே எங்கேனாலும் அவள். அவரைத்தானே சேவிச்சுட்டு இருக்கேன். சேவிச்சேன்னு சொன்னா நகர வேண்டாமா, எங்கேன்னு கேட்டுண்டா தான் இங்கேயே இருக்கலாம். அதனால்தான் ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார். நம்பிரான் எங்கே கண் முன்னாடி. இதுக்கு பெரியவா சான்பிளையும் சரி மனோளர்கள் வியாக்கியானத்துல சாதித்தா அது அர்த்தம் இல்லையே. பகவான நேரையே பார்த்துட்டா கூட எங்க பார்க்க போறோங்கிற அளவுக்கு தான் அவர் இருப்பார்னு அர்த்தம்ங்கிறார். இப்ப சேவிச்சிட்டோம் கண் முன்னாடி பார்த்துட்டே இருப்போமா. ஆனா பார்த்தா போல தோணவே தோணாதான். பார்த்துட்டே இருக்கவே தவிர என் அமுதனை கண்டகண்கள் பத்தொன்னினை காணா. பார்த்துட்டு இருக்கிற கண் இன்னொன்னு பார்க்காது. இதை பார்த்ததுக்கு இன்னொன்னு ரசிக்காது. இதை பார்த்துட்டோமே நகருவுமேங்கிற எண்ணமும் வராதுங்கிறார். ஏன்னா அப்போதைக்கு அப்பொழுது 6வது முதமொல்லியோ. அதனாலதான் குழந்தைய சேவிச்சுட்டே இருக்கா. இது குழந்தை இல்லை, ஆயர் புத்திர நல்லன் அருண் தெய்வம். இந்த யசோதையா இந்த குழந்தைய பெற்றா தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ. பெரியாழ்வார் பாசுரத்துல சொல்றார், இவ ஒண்ணு இந்த குழந்தைய சரியா பரிவோடையே பாத்துக்கலன்னா முதல் நாளே சொல்றாவுத்தி. இந்த குழந்தைய பரிவோடைய பாத்துக்கல, தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோ. இவ தானே பெற்றுப்படா இல்லைங்க தத்தெடுத்துட்டு போடணும்னா அவளுக்கும் வந்துருது. நான் பெற்ற குழந்தைய நீ யாரு தத்தெடுத்தேன்னு சொல்றதுக்கு போன வந்தா. நெஜத்துல கண்ணன் ஆமா தத்து கொடுத்த குழந்தைதான். இவன் இவளா பெற்றா, இவ பெறல. தேவகி பத்தி இவளுக்கு கொடுக்கவே போல் இருக்கு. அவர் எல்லாத்தையும் உள்ளூர பார்த்துன்னு சிரிச்சுன்னு கிடக்க வந்தவள் தொட்டிலே இட்டாள் மாணிக்கன் கட்டி வைரமிடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண திருதொட்டில் பேடி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. நீதான் வாமனமூர்த்தி தாலேலோ தூங்கு, நீதான் திரிவிக்ரமமூர்த்தி தாலேலோ தூங்கு என்ன ஒத்தரா தாலாட்டு பாடுறா. சின்ன குழந்தையோ இல்லையோ. அதிலே முந்தன் அன்புரை அன்புட மகளிர் முரவரதந்தன் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமிகள் கண தெளில்கவரேரே உந்த யாவன். ஒரு பெரிய மூத்த பெண்கள்லாம் குழந்தைய வச்சுன்னு பாப்பாடோ இல்லையோ. மூக்கு எப்படி இருக்கு, மொழி எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, இழுத்து பாப்பா. எல்லாம் பார்த்து எல்லாம் ஒழுங்கா இருக்கா, குழந்தை சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒருத்தி எடுத்து முந்தன் அன்புரை அன்புட மகளிர் முரமுர தந்தன் குரங்கின தொடை முரமுர தந்தன் குரங்கிட இருத்தி அந்த பெண்மணி இப்படி கண்ணனை வச்சிருந்து சுபுக்கம் இந்த இடத்துக்கு சுபுக்கம் முகவாயை பிடிச்சு இப்படி தூக்கி பார்த்துட்டு யார் ஜாடையா இருக்குது அப்படின்னு பாக்குறாளாம். முரமுர தந்தன் குரங்கிட இருத்தி எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழில் முகத்தடில் எழில் கவரேரே. மோகத்தை பேர்ல மேகத்தை போல இருக்கே குழந்தை. அப்படி திமிர்த்து இருக்கிற காளமாட்ட போட குழந்தை பிறந்திருக்கே. நீ யார், உந்த யாவன், உன்னுடைய அப்பார் அப்படின்னு கேட்ட உடனே குழந்தைக்கு பதில் சொல்லணும்னு ஆசை. அப்பா வசுதேவர்னு சொல்லணும் இல்லையோ.
சொன்னா எங்க போய் சிக்கணுமோ தெரியலையே இப்போ. அதனால பக்கத்துல இருக்கிற நந்தகோபாலன் அப்பான்னு சொல்லணுமோ இல்லையோ. நான் வாயை திறக்க போன உடனே பாடசாலைக்கே போல, வயசே ஆல, நம்ம பேசலாமோ பேசக்கூடாதாச்சே அப்படிங்கிறதுக்காக உண்ட யாவன் என்ன நின் செங்கல் விரலினும் கடைக்கண்ணிலும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லானங்கள் போல் வசுதேவன் பெற்றிலனே. அப்போ கண்ணன் தன்னுடைய சின்ன தாமரை விரல்களால நந்தகோபாலனை காமிச்சாராம். அவர் எதுக்கோ விரலை திருப்பியிருக்கார். திருப்பின உடனே அந்த பக்கத்துல பெண்ணு சொன்னாலாம், இவ்வளவு சின்ன குழந்தை யார் அப்பான்னு எப்படி துல்லியமா காட்டுறது பத்தியோ அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சொன்னா. அதுக்கு அவ சொன்னாலாம், அவரையும் பார்த்து இவரையும் பார்த்துட்டு அவரை உரிச்சு பிறந்திருக்குன்றா. கண்ணன் பார்த்தார், இவர் எங்க அப்பாவே இல்லை, ஆனா இவரை உரிச்சு நான் எப்படி பிறப்பேன் என்று ஊரெல்லாம் சந்தோஷப்படும்படிக்கு தொட்டிலிட்டால் கர்காச்சாரியர் வந்தார். ஹே கிருஷ்ணா என்றழைத்து நாமகரணம் பண்ணினார். கிருஷ்ணா கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வൃத்தி வாசகா. கிருஷின்னு சொன்னா பூஹு, நஷ்ட நிர்வൃத்தி வாசகா ஆனந்தத்தை கொடுப்பவன், பூமிக்கு ஆனந்தம் கொடுப்பவன் கிருஷ்ணன். வசுதேவஸ்ய அபத்யம் புமானு வாசுதேவ கிருஷ்ணன் என்று வாசுதேவன் என்னும் கண்ணன் என்னும் பேர் வைத்தார். தொட்டில் இட்டார்கள். பிரம்மா தொட்டில் அனுப்பிச்சு வச்சாலும். இவாள்லாம் தொட்டில் போட்டா தாத்தானுடைய தொட்டில் போடுறதுன்னு வச்சிருக்கோம். ஒரு குழந்தை பேரம் பிறந்தான்னு வச்சுக்கோ, அது நம்ம தாத்தா தொட்டில் பரண்டில் வச்சிருக்கோம், அதை எடுத்துன்னு வாங்குவா. தொட்டில் போய் எடுத்துன்னு வந்தா தொட்டில் ஒரு பெரம்பு கூட தாத்தா படுத்துன்றதாவே இருக்காது. அது இருக்கு எங்கேயோ 60-70 வருஷம். இப்ப இந்த பெரம்பெல்லாம் மாத்திருப்பா, கயத்தெல்லாம் மாத்திருப்பா, இரும்பெல்லாம் மாத்திருப்பா, படுக்கையெல்லாம் பிஞ்சு போயிருக்கும், எல்லாம் புதுசு. ஆனா பேர் பழசு, தாத்தா தொட்டில். பேர் மட்டும் தாத்தா தொட்டில் இருக்கும், ஒரு பொருள் கூட தாத்தாதே இருக்காது. ஆனா இது நிஜமான தாத்தா பிரம்மா தான், லோக பிதாமகர்னு பேர் இருக்கு. அதனால உலகத்துக்கே தாத்தா பிரம்மா அமுச்சு வச்சிருக்கார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி அப்படியே தங்கத்துல பண்ண தொட்டிலாம். அதுல வைரம் எல்லாம் பதிச்சிருக்கா. மாணிக்கத்தால சரிகை கொடுத்திருக்காளாம். அதுல பட்டு மெத்த அப்படியே கண்ணன் படுத்துக்கிறதுக்குன்னே பண்ணி விட்டுருக்காளாம். வைரம் இடகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண திரிசொட்டில் பேணி உனக்கு பிறவன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ.